ஓம் சாந்தி. 6/2/2025 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, பழைய உலகத்தின் முட்களை புது உலகத்தின் மலராக ஆக்குவதற்கு இது திறமைசாலியான தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலையாகும். முள்ளிலிருந்து நறுமணமுள்ள மலராக ஆகுவது இது அனைவற்றை விட மிக உயர்வான அதிர்ஷ்டம் ஆகும். ஒருவேளை ஏதாவது ஒரு விகாரம் உள்ளது என்றாலும் அது முள் ஆகும். முள்ளிலிருந்து மலர் ஆனீர்கள் என்றால் அப்பொழுதுதான் சத்தோ பிரதானமான தேவி தேவதைகளாக ஆவீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது 21 தலைமுறைகளுக்கு தங்களுடைய சூரிய வம்ச அதிர்ஷ்டத்தை அமைக்க வந்துள்ளீர்கள். இப்பொழுது ஞானத்தின் படிப்பை படிக்க தந்தையிடம் வந்துள்ளீர்கள். ராஜயோகத்தின் படிப்பினால்தான் புது உலகத்தின் அதிபதியாக ஆகின்றீர்கள். இனிமையான இல்லத்தையும் இனிமையான ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஒவ்வொரு கிளை நிலையங்களிலும் முட்களிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். மலர்களில் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள். ஒரு சிலர் மல்லிகை பூவாக, ஒரு சிலர் செண்பக பூவாக, ஒரு சிலர் இரத்தின ஜோதியாக, ஒரு சிலர் எருக்கம்பூவாக உள்ளார்கள். இச்சமயத்தில் அனைவரும் முட்களாக இருக்கின்றார்கள். இந்த உலகமே முட்களின் காடாகும். நாங்கள் பழைய உலகத்தின் முள்ளிலிருந்து புது உலகத்தின் மலராக ஆகுவதற்காக தந்தையிடம் வந்துள்ளோம். முள்ளிலிருந்து மலராக, அதாவது தேவி தேவதையாக ஆக வேண்டும். புதிய உலகத்திற்கான அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்காக வந்துள்ளோம். நீங்கள் வருங்கால புது உலகத்தின் தேவதை ஆவதற்கான அதிர்ஷ்டத்தை அமைத்து கொண்டிருக்கின்றீர்கள். தேவதைகளை எல்லோரும் வணங்கியபடியே வந்துள்ளார்கள். நாமே தான் அதே தேவதைகளாக பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தோம். பின்னர் நாமே தான் பூஜாரியாக ஆகியுள்ளோம். 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி தந்தையிடமிருந்து இப்பொழுது கிடைக்கின்றது. ஒருவருக்குள் ஏதாவது ஒரு விகாரம் இருந்தாலும் கூட முள் என்று கூறப்படுகின்றது. தோட்டக்காரன் திறமையாக இருந்தார் என்றால் நல்ல நல்ல மலர்களை தயாரிப்பார்கள். வெற்றி மாலையில் கோர்க்கப்படும் தகுதியுடைய மலர்கள் வேண்டும். தேவதைகளிடம் நல்ல நல்ல மலர்களை எடுத்துச் செல்கிறார்கள் அல்லவா? உதாரணமாக எலிசபெத் ராணி வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது முற்றிலுமே முதல் தரமான மலர்களின் மாலைகளை தயாரித்து எடுத்துச் செல்வார்கள். பாபா இப்பொழுது நம்மை அழகான மலர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். சிவ தந்தையின் கோவிலுக்கு என்ன எடுத்துச் சொல்கிறார்கள்? பாலை கூட அபிஷேகம் செய்கிறார்கள். அதில் 5% பால், 95% தண்ணீர். பகவானிடம் பால் எவ்வாறு அர்ப்பிக்க வேண்டும்? இதுகூட தெரியாமல் உள்ளார்கள். வெற்றி மாலையில் வருவதற்கான முக்கிய ஆதாரம் ஞான கல்வியாகும். படிப்பு என்பது ஒன்றே ஒன்றுதான். அதில் தேர்ச்சி பெறுபவர்களோ வரிசை கிரமமாக இருப்பார்கள் அல்லவா? எல்லாமே படிப்பை சார்ந்ததாகும். ஒரு சிலரோ வெற்றி மாலையின் 8 மணிகளில் வருகிறார்கள். ஒரு சிலர் 108, ஒரு சிலர் 16,108 மணிகளில் வருகின்றார்கள். தந்தை நினைவு செய்யவே தெரியாது அப்பேற்பட்ட குழந்தைகளும் இருக்கிறார்கள். அதிர்ஷ்டத்தினை பொறுத்து உள்ளது. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் எதுவும் புரிந்து கொள்வதில்லை. அதிர்ஷ்டசாலி குழந்தைகளோ தந்தையை சரியான முறையில் அடையாளம் கொண்டு அவரை முழுமையான முறையில் நினைவு செய்வார்கள். ஒரு மாணவனுக்கு தன்னுடைய ஆசிரியரை எப்படி நினைப்பது என்று கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதே போல்தான் நாமும் பாபாவை அன்போடு நினைக்க வேண்டும். மாயை கிரகணம் பிடித்து விடும் பொழுது கருப்பாக ஆகிவிடுகிறார்கள். அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். இப்பொழுது ஒரு தந்தை சொன்ன படிப்பை மட்டும் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். தந்தை மூலமாக படிப்பதால் நீங்கள் புது உலகத்தின் அதிபதியாக ஆகின்றீர்கள்.
நாங்கள் தூரத்தில் இருக்கின்றோம், ஆதலால் தினமும் எங்களால் படிக்க முடியாது என்று சாக்கு போக்கு உங்களுடைய இந்த படிப்பில் நடக்காது. ஒரு சிலர் நாங்கள் 10 மைல் தூரத்தில் இருக்கிறோம் என்பார்கள். அட, பாபாவின் நினைவில் நீங்கள் 10 மைல் கூட கால்நடையாக செல்கிறீர்கள் என்றாலும் கூட ஒரு பொழுதும் களைப்பு ஏற்படாது. தீர்த்த ஸ்தலங்களுக்கு மனிதர்கள் தரிசனம் செய்வதற்காக கால்நடையாகவே செல்கின்றார்கள். சங்கமயுகத்தில் பொக்கிஷங்களை பெறுவதற்கு ஓடோடி வர வேண்டும். உங்களை உலகத்தின் அதிபதியாக ஆக்க வந்துள்ளேன். நீங்கள் சாக்கு போக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். ஒருவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பின்னர் நிறைய சாக்கு போக்குகளை கூறுவார்கள். படிப்பது இல்லை என்றால் பிறகு தங்கள் பதவியினை இழக்கின்றார்கள். தந்தை வருவதும் பாரதத்தில்தான். பாரதத்தை தான் சொர்க்கமாக மாற்றுகின்றார். தந்தை அழிக்கும் ஞான பொக்கிஷங்களை பெறுவதற்காக ஓடோடி வர வேண்டும். இதில் எந்த ஒரு விதமான சாக்கு போக்கும் கூறக்கூடாது. தந்தையின் நினைவில் 10 மைல் தூரம் கால்நடையாக வந்தாலும் களைப்பு ஏற்படாது. வெற்றி மாலையில் வருவதற்கான ஆதாரம் படிப்பாகும். படிப்பின் மீது முழு கவனம் என்பது செலுத்த வேண்டும். முட்களை மலராக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும் மற்றும் இனிய ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். சங்கமயுகத்தின் மகிமையை தெரிந்து கொண்டு ஒன்றுக்கு பன்மடங்கு கைமாறாக பெற்று சர்வ பிராப்தி சம்பன்னமாக ஆகுக. சங்கம யுகத்தில் பாப் தாதாவின் வாக்கு, ஒன்றை கொடு, லட்சம் எடு. எப்படி அனைத்திலும் உயர்ந்தது நேரம், பிறவி, பட்டம் யாவும் இந்த நேரத்துக்குரியதே, அவ்வாறே சர்வ பிராப்திகளின் அனுபவம் இப்போதே ஏற்படுகின்றது. இப்போது ஒன்றுக்கு 1,00,000 மடங்கு மட்டுமல்ல, எப்போது வேண்டுமோ எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ தருவதற்கு தந்தை சேவகனாக கட்டுப்பட்டுள்ளார். ஒன்றுக்கு பன்மடங்கு கைமாறாக கிடைக்கின்றது. ஏனெனில் இப்போது வரம் தரும் வள்ளலே உங்களுடையவராக உள்ளார். விதையே உங்கள் கையில் உள்ளபோது விதை மூலமாக வேண்டியதே ஒரு நொடியில் பெற்று அனைத்து பிராப்திகளும் முழுமையாக பெற முடியும். இன்னல் எதுவாயினும் இன்னல் போகலாம் வரலாம், ஆனால் குஷி போகக்கூடாது. ஒற்றுமை மற்றும் ஒருமுகம் வெற்றிகரமான செயலுக்கு இவை இரண்டும் உயர்வான புஜங்கள். ஏகாகிரதா, அதாவது வீண் எண்ணம் இல்லாது தீய எண்ணம் இல்லாத நிலை. எங்கே ஏகதா ஏகாகிரதா இருக்குமோ அங்கு வெற்றி கழுத்தின் மாலையாகும். வரதாத்தா பாபாவுக்கு பிரியமான ஒரு வார்த்தை ஏக் விருத்தா, ஏக் பல், ஏக் பரோசா. ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. அத்துடன் ஏக் மத், ஒரே வழி, பிறர் வழி பலர் வழி அல்ல. ஒரே ரசனை, வேறு எந்த வைபவங்கள் மனிதர்கள் ரசனைகள் அற்ற நிலை. ஆக ஒற்றுமை மற்றும் ஏகாந்த பிரியராக இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.